நமது ஜாக்வதர் ரிப்போர்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். குறிப்பாக இன்று 2/7/2026 வியாழக்கிழமை மதியம் சரியாக 12 மணியளவில் இந்த காணொளி மற்றும் ஆடியோ பதிவை பதிவு செய்கிறேன். அனைவரும் இந்த காணொளி மற்றும் ஆடியோ பதிவை பார்த்து கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம்முடைய ஜாக்வதர் ரிப்போர்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் நம்முடைய ஜாக்வதர் ரிப்போர்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் என்கிற பில் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய வானிலை சார்ந்த அறிவிப்புகளை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. அப்போ தான் நான் சொல்ல வரக்கூடிய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு மனதளவில் என்ன சொல்ல பதியக்கூடிய இயற்கை வெதர் ரிப்போர்ட் என்ன சொல்ல உங்களுக்கு பயனளிக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. இப்போ நம்ம வானிலை சார்ந்த அமைப்புகளுக்குள்ளே போகலாம். குறிப்பாக 2026 வடகிழக்கு பருவமழைக்கான இலங்கைக்கான சிறப்பு வானிலை அறிக்கை பாகம் 1 பகுதியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜாக்வதர்மன். நமது ஜாக்வதர் ரிப்போர்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்ம பார்க்க போகும் மிக முக்கியமான தலைப்பு என்னன்னா 2026 வடகிழக்கு பருவமழை இலங்கைக்கான முதல் கட்ட சிறப்பு வானிலை அறிக்கையை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வானிலை அறிக்கையில் 2026 வடகிழக்கு பருவமழை இலங்கைக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த மாகாணங்கள் அதிகமாக மழையினால பாதிக்கப்படும், எந்த பகுதிகளில் வெள்ள அபாயம் அதிகமாக இருக்க போகுது, அதே போன்று விவசாயம், மீன்பிடி தொழில் மற்றும் நீர்த்தேக்கங்களுக்கு என்னென்ன தாக்கத்தை இந்த வடகிழக்கு பருவமழை ஏற்படுத்த போகுது என்பதை விலாவரியாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வடகிழக்கு பருவமழை ஏன் இலங்கைக்கு மிகவும் முக்கியமானதாக என்ன சொல்ல பார்க்கப்படுது. பொதுவாக இலங்கையில் ஆண்டுதோறும் அக்டோபர் முதல் ஜனவரி வரைக்கும் வீசக்கூடிய வடகிழக்கு பருவக்காற்று இலங்கை நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண பகுதிகளுக்கு மிக முக்கியமான பருவமழையாக இந்த வடகிழக்கு பருவமழை பார்க்கப்படுது. அதே போல் இந்த பருவமழை இல்லைன்னா பல நீர்த்தேக்கங்கள் நிரம்பாது, விவசாயம் கடுமையாக என்ன சொல்ல பாதிக்கப்படும். குறிப்பாக நெல் சாகுபடி, காய்கறி சாகுபடி மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு இந்த மழை மிக முக்கியமானதாக என்ன சொல்ல பார்க்கப்படுது. இந்த வடகிழக்கு பருவமழை 2026 வடகிழக்கு பருவமழைக்கான ஆரம்ப நிலையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டில் இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய வானிலை மாற்றங்களை தொடர்ந்து நம்ம கண்காணித்து கொண்டே என்ன சொல்ல வரோம். கடல் மேற்பரப்பு வெப்பநிலை, பருவக்காற்றின் வலிமை, காற்றழுத்த தாழ்வு பகுதிகளின் எண்ணிக்கை, இது போன்ற இந்த ஆண்டின் பருவமழை என்ன சொல்ல தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான காரணிகளை நம்ம கண்காணிச்சுக்கிட்டே வரோம். அதனால இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இலங்கைக்கு பல பகுதிகளில் இயல்பை விட மிக அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இந்த முதல் கட்ட வடகிழக்கு பருவமழைக்கான வானிலை அறிக்கையில நான் சுட்டி காட்டுறேன். அதிகம் பாதிக்கப்படக்கூடிய மாகாணங்கள் எந்தெந்த மாகாணங்கள்னு பார்க்கும்போது வடக்கு மாகாணங்கள் மிக அதிகமாக பாதிக்கப்படும். குறிப்பாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் போன்ற வடக்கு மாகாணங்களில் நமக்கு பல முறை கனமழை பொழிவு என்ன சொல்ல பதிவாக அதிக வாய்ப்புகள் தென்படுது. சில நேரங்களில் இந்த பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கும் அளவிற்கும் என்ன சொல்ல மழைப்பொழிவு இருக்கக்கூடும். அதனால முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் இந்த வடக்கு மாகாணங்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கிழக்கு மாகாணங்களை பொறுத்த வரைக்கும்
திருகோணமலை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். திருகோணமலை இலங்கையின் கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதிகள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி திருகோணமலை. அதுக்கப்புறம் மட்டக்களப்பு, மேலும் அம்பாறை போன்ற மாகாணங்கள்ல வந்து இந்த 2026 வடகிழக்கு பருவமழை வந்து ஒரு முக்கிய புள்ளிகளாக இந்தந்த மாகாணங்கள் பார்க்கப்படுது. ஏன்னா வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகளின் தாக்கம் இந்த பகுதிகளில் என்ன சொல்ல மிக பெரிதளவில் என்ன சொல்ல பாதிப்பை ஏற்படுத்தும். மிக அதிகப்படியான மழை என்ன சொல்ல இந்த பகுதிகளில் தான் கொட்டி தீர்க்கும். அதனால முக்கியமா இந்த குறிப்பிட்ட இந்த 3 பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. அதிகப்படியான குறுகிய மணி நேரங்கள்ல மிக அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கிறதுனால முடிந்த வரைக்கும் கவனமா இருப்பது நல்லது. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, வடமத்திய மாகாணம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அனுராதபுரம், பொல்லனறுவை போன்ற மாகாணங்கள், வடமத்திய மாகாணங்களின் இந்த இரு பகுதிகள்லேயும் உள்ள நீர்த்தேக்கங்கள் எண்ணிக்கை வந்து மிக அதிகமா இருக்கு. அதனால இந்த இரு பகுதிகள்ல இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்கள் வந்து நிரம்பக்கூடிய சூழல்ல என்ன சொல்ல அந்த வடகிழக்கு பருவமழை 2026ஆம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலங்கள்ல என்ன சொல்ல பார்க்கப்படுது. குறிப்பா இந்த பகுதிகள் விவசாயத்திற்கு மிகவும் ஒரு சாதகமான நிலப்பகுதி என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த பகுதிகளில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் மிகுந்த கவனமா இருங்க. நமக்கு நீர்நிலைகளை நிரப்பக்கூடிய வகை அளவுக்கு என்ன சொல்ல மழை வந்து பொழியக்கூடும். அதே போல இந்த இரு மாகாணங்கள்லையும் மிக அதிகப்படியான மழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது. அடுத்ததாக பார்க்கும்போது மத்திய மாகாணம். மத்திய மாகாணங்கள்ல கண்டி, மாத்தளை, நுவரெலியா இங்க வந்து மலைகள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி என்று நம்ம சொல்லலாம். மலைகள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இங்க வந்து என்ன சொல்ல தொடர்ச்சியா நமக்கு இந்த ஆண்டுல வடகிழக்கு பருவமழை காலத்துல தொடர்ச்சியா என்ன சொல்ல கனமழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகக்கூடிய சூழல் தென்படுது. இதனால இந்த இந்த மலையடிவார பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா தொடர் மழை என்ன சொல்ல பெய்யறதுனால மலைச்சரிவு என்ன சொல்ல ஏற்படக்கூடிய அபாய சூழல் என்ன சொல்ல இந்த பகுதிகளில் நிலவுது. இந்த கண்டி மலைத்தொடர், மாத்தளை, நுவரெலியா போன்ற இந்த மலைத்தொடர்களில் வசிக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போன்று ஊவா மாகாணம். ஊவா மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் பதுளை, மொனராகலை அப்படின்னு இந்த குறிப்பிட்ட சில பகுதிகளில் வந்து ஊவா மாகாணத்தின் சில குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து நமக்கு மிக அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக அந்த பதுளை, மொனராகலை இந்த பகுதிகளில் அடிக்கடி இடியுடன் கூடிய கனமழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கு இந்த வடகிழக்கு பருவமழை காலங்களில். அதனால இந்த வடகிழக்கு பருவமழை ஒரு சர்வ சாதாரணமாக நீங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்ன சொல்ல ஒரு நூற்றாண்டுகள் இதுவரை இல்லாத நூற்றாண்டுகளில் இல்லாத அளவுக்கு என்ன சொல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த வடகிழக்கு பருவமழை பார்க்கப்படுது. அதே போல சபரகமுவா மாகாணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சபரகமுவா மாகாணங்கள்ல ரத்தனபுரி, கேகாலை போன்ற சில மாவட்டங்கள்ல தான் இருக்கு இந்த மாவட்டத்தின் மாகாணங்கள். இந்த பகுதிகளிலையும் அடிக்கடி என்ன சொல்ல நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளா இந்த இரு பகுதிகள் பார்க்கப்படுது. இந்த இரு பகுதிகளிலையும் என்ன சொல்ல மலைத்தொடர்கள் இருக்கு. இந்த மலைத்தொடர்கள்ல தொடர்ந்து பெய்யக்கூடிய இந்த கனமழை பொழிவின் தாக்கத்தினால இந்த பகுதிகளையும் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுது. அதனால இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் தெற்கு மாகாணங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கொழும்பு, கம்பகா, களுத்துறை, காலி, மாத்தறை இது போன்ற பகுதிகளில் நமக்கு ஒரு பரவலான மழை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த பகுதிகளை கம்பேர் பண்ணும்போது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மிக அதிகப்படியான என்ன சொல்ல இந்த வடகிழக்கு பருவமழை காலங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக காற்றழுத்த தாழ்வு பகுதிகளின் எண்ணிக்கை இந்த பகுதிகளில் அதிகமாக உருவாகுவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் தென்படுது. அதனால நான் மேலே சொன்ன மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய கொழும்பு, கம்பகா, களுத்துறை, காலி, மாத்தறை போன்ற மாகாணங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சில நேரங்களில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகளின்
அதோட தீவிரம், வீரியம் மிக அதிகமா இருக்கும்னால, இந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய மாகாணங்கள்ல மக்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. அதேபோன்று விவசாயத்திற்கான தாக்கத்த நம்ம எடுத்துக்கிட்டா, இந்த முறை நமக்கு மிக அதிகப்படியான என்ன சொல்ல மழைப்பொழிவு இருக்கு. அதேபோல நெல் சாகுபடி என்ன சொல்ல பாதிக்கப்படக்கூடிய வகையில தான் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலம் பார்க்கப்படுது. அதேபோல பலமுறை நீர்த்தேக்கங்கள் நிரம்பக்கூடிய சூழல் இந்த 2026ஆம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலம் பார்க்கப்படுது. அதேபோல குடிநீர் பற்றாக்குறை மிக மிக குறைவு தான். ஏற்படுவது மிக குறைவு. ஆனா, மிக அதிகப்படியான மழை என்ன சொல்ல கண்டிப்பா இருக்கு. அ வயல்வெளிகள்ல நீர் தேங்குற அளவுக்கு என்ன சொல்ல மழையோட தாக்கம் இருக்கும். பயிர் கண்டிப்பா சேதம் ஏற்படும். அறுவடை என்ன சொல்ல மிக மிக என்ன சொல்ல தாமதமா தான் என்ன சொல்ல அதோட கால தாமதம் என்ன சொல்ல ஏற்படும். அறுவடைக்கான நெல் அறுவடை சார்ந்த பணிகள் ரொம்ப என்ன சொல்ல காலதாமதமா தான் என்ன சொல்ல நடக்கும். ஏன்னா நமக்கு ஆ வர அ வரு நமக்கு இப்போ எல்னினோ என்ன சொல்ல பீரியட்ல இருக்கிறோம். இந்த எல்னினோ தாக்கத்தினால நமக்கு மிக அதிகப்படியான சில குறிப்பிட்ட வடகிழக்கு பருவமழை காலங்கள்ல மிக அதிகப்படியான என்ன சொல்றதுன்னா, மழை என்ன சொல்ல கொட்டி தீர்த்திருக்கு. அதனால நடப்பாண்டுல நமக்கு நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல ஒரு அளவற்ற மழைப்பொழிவோட தாக்கத்த நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால விவசாயிகள் முன்னெச்சரிக்கையா இருப்பது நல்லது. அதேபோல மீனவர்களுக்கான அ வானிலை எச்சரிக்கைய பொறுத்தவரைக்கும், இந்த நவம்பர், டிசம்பர் காலங்கள்ல குறிப்பா வங்கக்கடல் மற்றும் இலங்கை வடகிழக்கு கடற்பகுதிகள்ல உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகளின் எண்ணிக்கை ஆ ஒன்றன் பின் ஒன்றாக என்ன சொல்ல அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால, தொடர்ந்து பலமுறை என்ன சொல்ல கடல் சீற்றமா என்ன சொல்ல காணப்படும். மழையோட தீவிரமும் என்ன சொல்ல அதிகமா இருக்கும். இந்த கிழக்கு இலங்கையின் கிழக்கு மாகாணங்கள்ல. குறிப்பா திருகோணமலை, இந்த மட்டக்களப்பு போன்ற பகுதிகள்ல இருக்கக்கூடிய அந்த கடலோர சமவெளி பகுதிகள்ல இருக்கக்கூடிய மீனவர்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த பகுதிகள்ல அடிக்கடி புயல் சின்னங்களோட எண்ணிக்கை என்ன சொல்ல ஒன்றன் பின் ஒன்றாக அ வருகின்ற காரணத்தினால அதிகப்படியான கடல் சீற்றம், அதிகப்படியான என்ன சொல்ல மழைப்பொழிவின் தாக்கமும் என்ன சொல்ல அதிகமா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம். ஒட்டுமொத்த இலங்கை நாட்டுக்குமே நம்ம அதான் என்று நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும். முடிந்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன சொல்றது, கடல் பகுதிகளுக்கு போகிறத அதான் நீங்க நிறுத்திக் கொள்வது நல்லது. நமக்கு நவம்பர், டிசம்பர் காலங்கள்ல. அதேபோல 2026ல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, ஆ இந்த பொதுவா நமக்கு வங்கக்கடல் பகுதிகள்ல உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகளின் எண்ணிக்கை நடப்பாண்டு இந்த 2026ஆம் ஆண்டு நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல மிக அதிகமா என்ன சொல்ல அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதேபோல கடல் மேற்பரப்பு வெப்பநிலை குறைவதற்கு வாய்ப்பில்ல. கூடுதலாக தான் இருக்கும். அதேபோல இந்திய பெருங்கடல் இருமுனை ஐஓடி இரு பக்கமும் என்ன சொல்ல சமமா இருக்கும். நமக்கு அரபிக்கடல் பகுதிகள்லயும் என்ன சொல்ல சமமாக இருக்கும். வங்கக்கடல் பகுதிகள்லயும் ஒரு டெம்பரேச்சர் ஒரு நார்மல் டெம்பரேச்சர் என்ன சொல்ல இருக்கும். 2 பக்கம் இரு பக்கங்களும் என்ன சொல்லலாம் சம ஆ என்ன சொல்ல சம நிலைமையில தான் என்ன சொல்ல பார்க்கப்படுது. அதேபோல எல்னினோ இந்த ஆண்டு நமக்கு எல்னினோ. எல்னினோ பீக்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வடகிழக்கு பருவக்காற்றோட அந்த ஃபோர்ஸ் ரொம்ப வலிமையா இருக்கும். தீவிரமா இருக்கும். அதனால இந்த 5 காரணிகள வச்சு நம்ம இலங்கைக்கான முதல் கட்ட சிறப்பு வானிலை அறிக்கைய நம்ம வெற்றிகரமா குடுத்திருக்கிறோம். இதுதான் ஆ வடகிழக்கு பருவமழைக்கான முதல் கட்ட சிறப்பு வானிலை அறிக்கைய நம்ம இலங்கைக்கான வானிலை அறிக்கைய நம்ம பார்க்கிறோம். இந்த 5 காரணிகள் தான் இந்த ஆண்டுல மிக என்ன சொல்ல வலிமையா என்ன சொல்ல பார்க்கப்படுது. கடைசியாக நண்பர்களே, இந்த 2026 வடகிழக்கு பருவமழைக்கான இலங்கையின் முதல் கட்ட சிறப்பு வானிலை அறிக்கை இதோட முடிய போறதில்ல. இதுக்கப்புறம் என்ன சொல்ல ஒன்றன் பின் ஒன்றாக என்ன சொல்ல வருவதற்கு அதிக அ அடுத்தடுத்த காணொளி பதிவுகள் கண்டிப்பா என்ன சொல்ல வெளியிடப்படும். அதேபோன்று அ இது போன்ற துல்லியமான அப்டேட்கள தொடர்ந்து நீங்க பெற வேண்டுமென்றால், நமது ஜாக்பதா ரிப்போர்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனல தொடர்ந்து அ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதிகள்ல நம்ம 2026 எல்னினோ இலங்கையை எப்படி பாதிக்க இருக்கு? எந்த மாதத்துல அதிக மழை என்ன சொல்ல பொழியும்? எந்த மாவட்டங்கள்ல வெள்ள அபாயம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு? எந்த எந்தெந்த அணைகள் முழு கொள்ளளவை எட்டும்? அதேபோன்று கடலோர பகுதிகள்
அதிக எச்சரிக்கை எந்தெந்த பகுதிகளுக்கு அதிக எச்சரிக்கை தேவை என்பதை என்ன சொல்ல விலாவரியா நம்ம பார்க்க போறோம் அடுத்த காணொளி பதிவுகள்ல. அதே போல வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற துல்லியமான வானிலை தகவல்களை தொடர்ந்து பெற நமது ஜாக்வதர் ரிப்போர்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஜாக் வெதர்மேன். மீண்டும் அடுத்த சிறப்பு வானிலை அறிக்கையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.